ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க இளங்கோ பேசுகிறேன். சமய சிமச்சியில் ஹாப்பி ஃபேட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் போட்டுட்ருக்கோம். சில ரீல்ஸும் அதில் போட்டுட்ருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த ரீல் தான் இது. எப்படி வந்து நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ வெட்ஜஸ் செய்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு பொட்டேட்டோ வெட்ஜஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. உருளைக்கிழக்க எடுக்கிறீங்க, அதை வெட்டுறீங்க வெட்ஜஸாக. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஓவனில் போடுறீங்க, மேலே வந்து மசாலா போடுறீங்க, அதோட சைடுக்கு எப்பயும் போல் மோர் வச்சு சாப்பிட போகிறீங்க. இவ்வளோ தான் பொட்டேட்டோ வெட்ஜஸ். பெரிய காம்ப்ளிகேஷன் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் சில திருத்தங்கள் மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபேட் வந்து அதுலேருந்து உள்ளே வராது. பொட்டேட்டோவில் ஃபேட் இருக்கா? இல்லை. கார்போஹைட்ரேட் இருக்குது. ஆனால் கார்போஹைட்ரேட் சாப்பிட்லாமா? என்ன அது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது நீ சொல்கிறதெல்லாம் அப்படின்னு பார்க்குறீங்களா? கார்போஹைட்ரேட் நம்ம நிறைய எடுத்துக்கக்கூடாது தான். ஆனால் நம்மளுக்கு வந்து பாடிக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 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 நல்ல ஒரு எனர்ஜி இருக்கணும், குயிக் எனர்ஜி வந்து கிடைக்கணும். அப்படின்னா அதே டைமில் வந்து மைண்டும் வந்து கொஞ்சம் நம்ம சாப்பிட்டோம் பண்ணல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கணும். அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணும். சாப்பிட்ற ஃபுட் இருக்குல்ல, அது ஃபில்லிங்காக இருக்கணும். அப்போ இனிஷியலாக வெயிட் குறைக்கிறவங்க திடீர்னு நம்ம நிறுத்திட்டோம்னா கிரேவிங் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கார்பை குறைக்கலாம். கார்பை குறைச்சிட்டு கார்பை அவாய்ட் பண்ணல, குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, ரைஸு, ரோட்டி இதெல்லாம் எடுக்க வேணாம்னு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்லாம், இல்லை அதை ஸ்டாப்பே பண்ணிடலாம். நல்லா ரைஸ் ரோட்டி வந்து இந்த லாஸ்ட்டு 5 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் சாப்பிட்ருப்பேன் டோட்டலாக. இந்த லாஸ்ட்டு 5 மந்த்ஸில் 10 நாள் தான் சாப்பிட்ருப்பேன். ஓகேங்களா? ரைஸ் ரோட்டி ரெண்டுமே சேர்த்து. ஸோ வந்து மீதி இருக்கிற மற்ற எல்லா நாளும் வந்து நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புதுசு புதுசாக ரெசிபி ரெடி பண்ணி நானே சமைச்சு சாப்பிட்டு, அதில் வந்து நிறைய விஷயங்களில் சொதப்பி சில விஷயங்கள்லாம் பிடிச்சி அதை ஆப்டிமைஸ் பண்ணி, ஸோ எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரெசிபிஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதில் ஒன்று தான் இந்த பொட்டேட்டோ வெட்ஜஸ். இந்த பொட்டேட்டோ வெட்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சில சேஞ்சஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து எண்ணெயில் போட்டு வறக்கக்கூடாது, டீப் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் ஓடிஜி இருந்துச்சுன்னா ஓடிஜி யூஸ் பண்ணலாம். ஓடிஜி இல்லைனா நீங்கள் உடம்பு குறைக்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு ஓடிஜி தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு 2500 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது ஓடிஜி. ஓகேங்களா? ஓடிஜினா ஓவன், டோஸ்டர், கிரில். ஓகேங்களா? மைக்ரோவேவ் கிடையாது. மைக்ரோவேவில் வந்து கிறிஸ்பியாக வராது. ஓகேங்களா? ஓவன் டோஸ்ட் கிரில்லில் தான் வந்து கிறிஸ்பியாக வந்து வரும். ஸோ 2500 ரூபா தான். 2000 ரூபாய் கம்மி கூட இருக்குது ஓவன் டோஸ்டர் கிரில்லு. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா, உருளைக்கிழங்கை வந்து 8 பீஸாக வெட்டி வெட்ஜஸாக வெட்டி அதுக்கு மேலே வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணும். கிண்ணத்தில் எடுத்து நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுறேன், இல்லைனா வந்து ஸ்பூனில் வச்சு போடுறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேலரிஸ் உள்ளே இறங்கிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ உருளைக்கிழங்கு நம்ம சரியாக போடலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறையா ஸ்பூன்ஸ் போட்டுருவீங்க. ஸோ வந்து ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சு ஒரு 250 டிகிரிஸில் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிட்டோன்னே அதுக்கு மேலே மிளகாத்தூள், உப்பு, இது என்னது கொத்தமல்லி தூள். ஓகேங்களா? அது 3த்தையும் போட்டு நீங்கள் வந்து டாஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும்.